ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜா ராணி சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மானும் வேட்டைக்காரனும் அது அப்படின்ற தலைப்பில் மானோட புத்திசாலித்தனம் அதை தான் கதையாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். மான் அப்படின்னாலுமே அது ஒரு தோலெல்லாம் நம்ம கண்ணையே கவர்ற அளவுக்கு ஒரு அழகான விலங்குங்க. அது கொம்பு பார்த்தீங்கன்னா நல்லா வலுன்னு அழகாக இருக்கும். அது சும்மா நடந்து வர்ற ஸ்டைலை பார்த்தாலே அப்படியே பார்க்குற வேட்டைக்காரங்க கண்ணெல்லாம் கவர்ற அளவுக்கு ஒரு அப்படி மான்னாலுமே ஒரு அழகான ஒரு விலங்குங்க. இதை பற்றி ஒரு கதையே இருக்குது, அது என்னன்னு சொல்கிறேன், ஃபஸ்ட்டு கேளுங்க. ஒரு மரத்துக்கடியில் ரெகுலராக ஒரு மான் பழங்களை பொறுக்கி சாப்பிட்டுட்டு அங்கேயே தங்கி வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. இதை ரொம்ப நாளாக நோட்டமிட்டா ஒரு வேடன் இந்த மானை நம்ம எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி எண்ணத்தில் அங்கே சில வலைகள் போட்டு, அந்த வலைகள் தெரியாத அளவுக்கு கன்னி வலைகள்லாம் போட்டு அந்த வேடனும் அந்த மரத்து மேலேயே உட்காந்து ஒளிஞ்சிருந்து அந்த மான் வர்றப்ப பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அன்னைக்குன்னு பார்த்து அந்த பழங்கள், அந்த வேடன் பழங்கள்லாம் நிறைய கீழே போட்டு வச்சிருக்கிறாரு. இந்த மான் அங்கே வர்ற வழியிலேயே பார்த்துருச்சு, என்ன என்றைக்கும் இல்லாமல் இன்னைக்கு நிறைய பழங்கள் கீழே கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக நின்று யோசிச்சுட்டு இருக்கு. அப்போன்னு பார்த்தா மனுஷ வாசங்கள் முகர்ற சக்தி இருக்கும் போல மானுக்கு. மனித வாடை, அந்த வாடையை வச்சு மனிதன் மேலே ஒளிஞ்சிட்டு இருக்கிறதையும் அந்த மான் நோட் பண்ணிடுது. அப்புறம் அந்த மான் நோட் பண்ணிட்டு, வலை விரிச்சிருப்பாங்க போல நமக்கு அப்படின்னு அது யோசிச்சிருக்கு. இதில் அந்த மான் புத்திசாலித்தனமாக வலையை நோட்டமிட்டுட்டு அங்கேருந்து வேறு ஒரு மரத்தில் போய் பழங்களை பறித்து சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருந்திருக்கு. இந்த வேடன் ஏமாந்து விட்டார். ஏன்னா அது எப்படின்னு தெரியல, அவங்க தினம் இருந்த இடத்துல புதுசாக இருக்கவும் அந்த மான் கண்டுபிடிச்சிருச்சு. அதனால அந்த மான் அந்த வலையிலேருந்து தப்பிச்சிருச்சு. அந்த மானோட புத்திசாலித்தனத்தினால அந்த மான் ஹாப்பியாக வேற ஒரு மரத்தில் பழத்தை சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருந்திருக்கு. நம்ம இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி பல தடவை, ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து ஒரு செயலை செய்யணும். இப்போ ஒரு வார்த்தை பேசுகிறோம்னா கூட அதை ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து பேசணும். ஒரு செயலை செய்கிறப்பையும் அப்படித்தான், ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செய்யணும். இதுதான் இந்த கதையோட கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.